ஆத்துமா கர்த்தரை நோக்கி. அவரே நம் ராஜாதி ராஜா, நித்திய கண்மலை, சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் நம் முழு உளத்தோடு தேவனை துடிப்போமானால் கர்த்தர் எல்லா காரியங்களும் அவர் வாய்க்கு செய்ய நல்லவராயிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவன் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவன் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரம் இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரம் இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவன் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவன் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சாபம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு
அவன் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே, அவன் நாமத்தை ஸ்தோத்திரி. அவன் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவன் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. நம் தேவன் மறக்காத தேவன், சின்னவனை ஆயிரமாய் பல மடங்கு பெருகு செய்கிற தேவன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏற்ற நேரத்தில் அவர் தீவிரமாய் வந்து நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன், பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறது. சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் நீ தீவிரமாக வந்து, ஏற்ற நேரத்தில் நீ தீவிரமாக வந்து செய்திடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்திடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும், மாறாதவும் கிருபை விலகாதவும் கிருபை, மாறாதவும் கிருபை விலகாதவும் கிருபை. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை வெறுத்தாலும் அப்பா நீர் என்னை வெறுப்பதில்லை, யார் என்னை வெறுத்தாலும் ராஜா நீர் என்னை வெறுப்பதில்லை. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது சபையை, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது சபையை. உம் பரிசுத்த ரத்தத்தாலே சம்பாதித்தீர் சபையை, உம் பரிசுத்த ரத்தத்தாலே சம்பாதித்தீர் சபையை. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம்
அனுதினம் ஆத்துமாவை சபைதனில் சேர்ப்பவரே, அனுதினம் ஆத்துமாவை சபைதனில் சேர்ப்பவரே, ஆனந்த அபிஷேகத்தால் எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா, ஆனந்த அபிஷேகத்தால் எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. சின்னவனாயிரவும் சிறியவன் வெள்ளத்து ஜோதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவனாயிரவும் சிறியவன் வெள்ளத்து ஜோதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, யார் என்னை வெறுத்தாலும் ராஜா நீர் என்னை வெறுப்பதில்லை, யார் என்னை வெறுத்தாலும் அப்பா நீர் என்னை வெறுப்பதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது சபையை, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது சபையை, உம் பரிசுத்த ரத்தத்தாலே சம்பாதித்தீர் சபையை, உம் பரிசுத்த ரத்தத்தாலே சம்பாதித்தீர் சபையை. சின்னவனாயிரமும் சிறியவன் வெள்ளத்து ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சின்னவனா சிறியவன் வெள்ளத்து ஜாதியும் ஆக்கிடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குருடர்கள் பார்க்கணுமே, செவிடர்கள் கேட்கணுமே, குருடர்கள் பார்க்கணுமே, செவிடர்கள் கேட்கணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே. குருடர்கள் பார்க்கணுமே, செவிடர்கள் கேட்கணுமே, குருடர்கள் பார்க்கணுமே, செவிடர்கள் கேட்கணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே. கட்டுகள் அறுக்கணுமே, சங்கிலிகள் உடையணுமே, கட்டுகள் அறுக்கணுமே, சங்கிலிகள் உடையணுமே, பயங்கள் நீங்கணுமே, உம் நாமம் உயரணுமே, பயங்கள் நீங்கணுமே, உம் நாமம் உயரணுமே. குருடர்கள் பார்க்கணுமே, செவிடர்கள் கேட்கணுமே, குருடர்கள் பார்க்கணுமே, செவிடர்கள் கேட்கணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே. சாபங்கள் மறையணுமே, கவிதைகள் கேட்கணுமே, சாபங்கள் மறையணுமே, கண்கள் மறையணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே. குருடர்கள் பார்க்கணுமே, அசோ செவிடர்கள் கேட்கணுமே, முடவர்கள் பார்க்கணுமே, செவிடர்கள் கேட்கணுமே, முடவர்கள் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, 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 உம் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை எஸ்கேஎம் திருச்சபை லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசும்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து ஒரு சப்ஜெக்டை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதிகமாக பேசப்படாத ஒரு சப்ஜெக்ட். என்னாகவும் 16ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் 16, என்னாகவும் 16. அதிலே கோராகு என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு மனுஷனை, அவனை சார்ந்த ஆட்களை குறித்து சொல்ற சத்தியத்தை இந்த காலையில நான் பார்க்கிறோம். இந்த நாளுக்கான தலைப்பு கோராகின் கலகம், அதன் விளைவு. கோராகு செய்த கலகத்து நிமித்தமாக அதன் பெரிய விளைவுகளை அவர் சந்தித்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. அதை குறித்து தான் இந்த காலையிலே நாம் பார்க்க போறோம். இது குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்கிற யூதா புத்தகத்தில் நீங்கள் புரட்டும் போது அதில் நீங்க பார்க்கலாம். யூதா 11ஆம் வசனம், கோராகு எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனான். கோராகு மோசேக்கு விரோதமாக எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி அவன் கெட்டு போனான் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே சொல்கிறது, and perished in the rebellion of Korah. கோரா மோசேக்கு விரோதமாக எதிர்த்து சில காரியங்களை பேசுகிறான், அதனாலே அவன் அழிந்ததாக வேதம் கூறும். கோரா என்ற இந்த வார்த்தை பைபிளில் 44 இடத்திலே நாம் அதை பார்க்கலாம். குறிப்பாக கோராவை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒரு லேவி குடும்பத்திலே அவன் பிறந்தவன். ஆசாரியன் அல்ல. இவன் வாசஸ்தலத்தில் உள்ள பொருட்களை சுத்தமாக பளபளப்பாக வைத்திருக்கவும் அதை எடுத்து மிக பத்திரமாய் வைக்கவும் கொண்டு செல்லவும் வைக்கிற ஒரு பணி தான் இந்த கோராவுடைய பணியாயிருந்ததாக வேதம் கூறுகிறது. மோசேயுடன் தான் இந்த கோராகு பணி செய்கிறான். ஆனால் மோசேயுடைய ஊழியத்தையும் அதிகாரத்தையும் தனக்கு வேண்டும் என்று அவன் சிந்திக்கிறான். அதற்கான சில திட்டங்களையும் ஆட்களையும் அவன் சேர்த்தான். அது நிமித்தமாக வந்த ஒரு பெரிய நிகழ்வை தான் இந்த காலையில நான் பார்க்கணும். கோராகின் இருதயம் எப்படி இருந்தது? பொறாமை, பெருமை நிறைந்ததாய் காணப்படும். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயமானது பொறாமை, பெருமை நிறைந்ததா இருக்குமானால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. சரி, நாம் என்னாகும் 16ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 16ஆம் அதிகாரம் முதல் வசனம், லேவிக்கு பிறந்த கோராகின் குமாராகிய இத்சேயரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாராகிய நாத்தானையும் அபிராயும் பேலத்தையும் குமாராகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, ஓராகு தான் செய்கிற சில காரியங்களுக்காக தன்னோடு கூட அங்க இருக்கிற சில ஆட்களை அவன் கூட்டி கொண்டு போகிறான். டுக் மென், சில தவறான காரியங்களை செய்ய ஆட்களை அவன் வழி நடத்துவதாக வேதம் கூறுகிறது. அடுத்த வசனம், இஸ்ரவேலின் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பதாக அவன் எழும்பினான். கோராகு என்ன செய்கிறான்? கோராகு மோசேக்கு விரோதமாக எழுகிறான். தன்னோடு கூட அங்க இருக்கிற பிரபலமாக இருக்கிற 250 ஆட்களை அவன் சேர்த்து கொண்டான். மோசே எந்த தவறும் அவன் செய்யவில்லை. ஜனங்களுக்கு எல்லா விதமான தியாகத்தை செய்தவன் தான் இந்த மோசே. ஆனால் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? ஜனங்கள் பேசும்போது, முறுமுறுக்கும் போது தேவனோடு கூட போராடி மோசே பல வெற்றிகளை கொடுத்திருக்கிறான். ஆனா நீங்க பாக்குறோம், அப்படிப்பட்ட ஒரு மோசையோடு கூட பணி செய்த இந்த கோராகு மோசைக்கு விரோதமாக எழும்பவும் அதற்கு துணையாக பிரபலமான அந்த இடத்துல இருக்கிற 250 ஆட்களை அவன் கூட்டி செய்கிறான். 3ஆம் வசனம், மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவனுக்கு நடுவிலே இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தினீர்கள் என்றான். மோசேயை குறித்து கோரா என்ன சொல்றான்? கோராவுடைய வார்த்தையில பார்க்கிறோம். கோராவுடைய வார்த்தைகள் செய்கிறது மோசேயை காயப்படுத்துகிறது. காயப்படுத்தும் சில வார்த்தைகள் ஆறுதல் தரும்.
ஆனால் கோராகு பேசின வார்த்தை மோசேயுடைய உள்ளத்தை காயப்படும். என்ன சொல்றான் இந்த கோராகு? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினான், சில ஆட்களை சேர்க்கிறான். தான் தனியாக அந்த காரியத்தை செய்தால் அது தவறென்று எல்லாரும் நினைப்பார் என்று ஒரு 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 சிந்தனையில தான் செய்கிற தவறுக்கு சில ஆட்களை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாக நடக்கிற ஒரு காரியம். என்ன சொல்றாங்க கோராக? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், அளவுக்கு அதிகமாக உங்களிடத்துல பொறுப்பு இருக்கிறது, எல்லா பொறுப்பும் உங்க கையில இருக்கிறது, எல்லாவற்றையும் நீங்க செய்றீங்க, எல்லாவற்றுக்கும் நீ செய்வதற்கான கட்டளை இடுகிறீர்கள் என்று கோராக மோசேக்கு விரோதமாக பேசுகிறான். மோசே எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சபையார் செய்றாங்க, சபையார் நடுவிலே இப்படியான வார்த்தைகளை கோராக பேசுகிறான். மோசையாக இந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் தான் என்ன செய்யறார்? மோசேக்கு இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஒரு பெரிதான ஒரு பொறுப்பை ஆண்டவர் தாமே மோசேக்கு கொடுத்ததாக வேதம் கூறுகிறது. இப்படி ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக கோராக என்ன சொல்றான்? இந்த வசனம் சொல்றது, ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்க, பரிசுத்தமான ஜனங்கள் என்று இந்த கோராக சொல்றான். சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தினீர்கள்? வார்த்தையினால் என்ன செய்யறான்? மோசேயுடைய உள்ளத்தை கோராக உடைத்தான். கூட தான் இருந்தான், இப்போ வார்த்தைகள் அவனுக்கு கூடி போனதாக வாசிக்கிறோம். கூடவே இருக்கிறான், ஆனால் கூட மோசேக்கு விரோதமாக கோராக வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கூடி போனதாக வேதம் கூறுது. அநேக நேரத்துல சில நம்மோடு தான் இருப்பாங்க, கூட இருப்பாங்க. ஆனால் தேவன் உங்களை உயர்த்தும் போது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கனத்த தடித்த வார்த்தைகளாக இருப்பதை நாம் யதார்த்தமாக உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே மோசையை ஆண்டவர் உயர்த்தும் போது, நடத்தும் போது, மோசையோடு கூட தேவன் பேசும்போது, மோசைக்கு சில ஆலோசனை தேவன் கொடுக்கும் போது, எல்லாம் கோராக பார்க்கும்போது அவனுக்குள்ளே இந்த பொறாமை, அந்த பெருமை அவனுக்குள்ளே வருவதை நாம் அங்கு வாசிக்கிறோம். 4ஆம் வசனம். இப்படி அவன் பேசுற போது மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். நாம் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிறோம், இவர்களுக்கு நன்மை செய்கிறோம், இந்த ஜனங்களுக்காக போராடுகிறோம், இந்த ஜனங்கள் நிமித்தமாக ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறோம் என்று இந்த மோசே என்ன செய்கிறான்? இந்த கோராகு பேசின அந்த வார்த்தை கேட்ட உடனே மோசே என்ன செய்யறான்? முகம் குப்புற விழுந்தான். உங்களை யாராவது கடினமாக தடித்த வார்த்தைகளை சொல்லி பேசும்போது நீங்கள் அவளோடு கூட அப்படியாக போராடுவதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் முகங்குப்புற விழுந்து உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது, அப்போது தேவன் உங்களுக்காக இறங்கி வழக்காடுவார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அப்படியான சூழ்நிலை தான் இங்க கோராகு தடித்த வார்த்தைகளை பேசும்போது அப்போது மோசே முகம் கூப்புற விழுந்ததாக வேதம் கூறுகிறது. 16ஆம் அதிகாரம் முழுதுமாக நாம் வாசிக்க முடியாது. சில வசனங்களை என்ன செய்யலாம்? நாம் விட்டு ஸ்கிப் செய்து இன்னும் சில வசனங்களே நாம் போகலாம். 13ஆம் வசனத்துக்கு வரலாம். 13ஆம் வசனத்துக்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம். என்ன சொல்றான் இந்த கோராகு? இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படியாக பாலும் தேடும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்ததும் அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறீர்களோ என்று கேட்கிறான். கோராகு என்ன கேட்கிறான் மோசேக்கு? நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் கொண்டு வந்தீர்களோ, எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் எங்களை கொண்டு வந்ததும் அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரைத்தனங்களை பண்ணீர்களோ, மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களும் திராட்சை தோட்டத்தையும் சுதந்திரமாய் கொடுக்கிறதும் இல்லை, இந்த தனிமனுடைய கண்களுக்கு பிடுங்கப்படுகிறோமே, நாங்கள் வருவதில்லை தான். மோசையை பார்த்து சொல்றான், நீ எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல எங்களை கொண்டு வரவும் இல்லை, திராட்சை தோட்டங்களும் வயல்களும் இருக்கிற இடத்துல எங்களை கொண்டு வரவும் இல்லை, அதனாலே நான் உங்களோடு கூட வருவதில்லை என்று கோராகு மோசைக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். சில குடும்பத்தில் என்ன செய்வாங்க? அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு எப்படி அவர்கள் கடினமாக பேசுவது போல இந்த கோராக பேசுகிறான். நாம் திரும்பின பொருள், நாம் விரும்பின காரியம் எல்லாம் நமக்கு சிலர் கொடுத்தால் கூட அவளுக்கு விரோதமாக சிலர் பேசுவது போல இந்த கோராகு மோசைக்கு விரோதமாக பேசுகிறான். பேசுற உடனே என்ன பார்க்கிறோம்? அப்போது அடுத்த வசனம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம்.
அப்போது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. மோசே சாந்த குணமுள்ளவனா இருக்கிறான் வேதம் கூறுது. அப்படிப்பட்ட ஒரு மோசேக்கு மிகவும் கோபம் வந்தது. கோபப்படாதவர் கூட கோபப்படும்படியாக சில வார்த்தைகளை அவரை கோபப்படுத்துவதை வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போது மோசே கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவரிடத்திலே ஒரு கழுதையும் முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்றான். அப்போது மோசே சொல்ற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் செலுத்துகிற காணிக்கை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டாம். நான் இதுவரைக்கும் அவர்களிடத்திலிருந்து ஒரு கழுதை கூட நான் இலவசமாக நான் வாங்கவில்லை. அவர்களுக்கு ஒருவனுக்கும் நான் யாதொரு பொல்லாப்பும் நான் செய்யவில்லை என்று அப்போது மோசே தேவனோடு கூட அவன் பேசுகிறான். கோபப்படாதவன் அங்கு கோபப்படுகிறான். கோபத்தை கொண்டு வருகிற ஆவியினா பாவம். எவன் கோபப்படக்கூடாதோ அவன் கோபப்படும்படியாக இங்கு வாசிக்கிறோம். சில இடத்துல பிள்ளைகள் பெற்றோரை கோபப்படுத்துவதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்துவதும், கணவன் மனைவி இல்லை மனைவி கணவனை கோபப்படுத்துவதும், இடையில இப்படியான இந்த ஆவி, இந்த ஸ்பிரிட் இருக்குமானால் அவங்க வாழ்க்கையில வெற்றி காண முடியாது. சரி, சுருக்கமாக நாம் சில வசனங்களே நாம் பார்க்கணும். 16 முதல் 28 வரை உள்ள வசனங்களை இந்த வாசித்து பாருங்க. அப்போது மோசே என்ன செய்யறான்? கோராகை நோக்கி, நீங்கள் யாவரும், நீங்கள் இருக்கிற அந்த 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 குழுவும் கர்த்தருடைய சந்ததியிலே என்ன செய்யுங்க? தூப வர்க்கத்தை கொண்டு வாருங்க. அந்த அந்த புகை போடுகிற தூப வர்க்கத்தை கொண்டு வாருங்க. ஆரோனும் அப்படி செய்வான். அந்த தூப வர்க்கத்தை அங்கு ஆண்டவருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பதாக கொண்டு வர சொல்லுவோம். 2 பேரும் செய்யறாங்க, தூப வர்க்கத்தை கொண்டு வராங்க. தூப வர்க்கத்தை கொண்டு வரும்போது அப்போது கர்த்தரினுடைய மகிமை என்ன செய்கிறது? அந்த சபையை நிரப்பினது. சபையை நிரப்பின உடனே அப்போது கர்த்தர் மோசையோடு கூட ஆரோனோடு பேசுகிறார். நீங்கள் இந்த இடத்தை விட்டு போங்கள், இந்த வாசஸ்தலத்தை விட்டு நீங்க போங்க. ஒரு நிமிஷத்துல நான் அவளை அதமாக்குவேன் என்று கர்த்தர் மோசையோடு கூட ஆரோனோடு கூட பேசுகிறார். அப்போது மோசே கதறுகிற, ஆண்டவரே, ஒருவனுக்காக இந்த கோராவு நிமித்தமாக அநேகரை நீங்கள் அழிக்க வேண்டாம் என்று மோசே தேவனோடு கூட அவன் பேசுகிறான். 29ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 16 முதல் 28 வரை நீங்கள் வாசித்து பாருங்க. இப்போது 29ஆம் வசனம். 29 சொல்லுகிறது, சகல மனிதரும் சாகுபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேரிடுவது போல இவர்கள் நேரிட்டால் கர்த்தரனை அனுபவில் என்று அறிவீர்கள். அப்போது மோசே சொல்றான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லா ஜனங்கள் சாகிறபடி சாகிறது சரியில்லை. எல்லா ஜனங்களுக்கு நேரிடுவது போல இந்த ஜனங்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று இந்த ஜனங்கள் செய்வாங்க, அவங்க அறிவாங்க. அப்போது மோசே என்ன பேசுகிற? கோபப்பட்டு, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தார். ஜனங்களை அங்க இருக்கிற கோராகை பார்த்து, அவனோடு இருக்கிற அந்த ஆட்களை பார்த்து மோசே சொல்ற காரியம் என்ன? கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தார். பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமனித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். மோசே சொல்றான். என்ன சொல்றாரு இங்க மோசே? கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தார். பட் if God does something unprecedented, நடக்காத, நிகழாத, முடியாத ஒரு காரியம் தேவன் செய்வாரானால், இப்போது ஆண்டவர் முன்பு போல இல்லாத ஒன்றை செய்வாரானால், பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோட பாதாளத்திலே இறக்குமானால், விழுங்கு போடுமானால், இது இந்த மனிதர்கள் செய்வாங்க. அப்போது கர்த்தரை அவமதித்தார்கள் என்று அறிந்து கொள்வார் என்று மோசே பேசுகிறான். மோசே பேசின இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது, மோசே இந்த வார்த்தையெல்லாம் பேசுறான். கோபத்துல சில பேசுறான். அதனால்தான் சில நேரத்தில் நாம் கோபத்தில் எதை பேசுகிறோம் என்பதை நாம் கவனித்து நாம் பேச வேண்டும். கோபத்திலே நாம் பேசுகிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக அதற்கான
தீமைக்கான தீமையை செய்யும், நன்மைக்கான காரியம் நன்மை செய்யும். அப்போது மோசே அந்த வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான்? இந்த பூமி உங்கள் விழுங்கி போட்டால் என்ன என்று கேட்கிறான். அப்போது கேட்கும்போது என்ன பார்க்கிறோம்? மோசே இந்த வார்த்தையை சொன்ன உடனே, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த இடம் நிலம் பிளந்தது. அவன் வார்த்தையை சொன்ன உடனே என்ன பார்க்கிறோம்? இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. அந்த நிலமானது ரெண்டாக பிளக்கிறது. பிளந்த உடனே என்ன பார்க்கிறோம்? அப்போது பூமி தன் வாயை திறந்து அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவளுக்கு உண்டான எல்லா பொருளையும் அது விழுங்க போட்டது. பூமி பிளக்கிறது, வாயை திறக்கிறது. அப்போது கோராகு மட்டுமல்ல, கோராகு அவனுக்கு சேர்ந்த ஆட்கள், அங்க இருக்கிற எல்லா விதமான உடைமைகள் எல்லாவற்றையும் அது விழுங்கி போட்டதாக வேதம் கூறுகிறது. இது என்ன பார்க்கிறோம்? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? மோசேக்கு யாத்திராகம் 4:12 வாசி பாருங்க. அப்போது ஆண்டு சொல்ற மோசையை பார்த்து, நான் உன் வாயோடு கூட இருந்து நான் பேசுவேன். மோசே பேசல. மோசே பேசும்போது தேவன் பேசுகிறார். ஆண்டவராய் இருக்கிற இயேசுக்கு மகனாய் இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில நாம் வாய் திறக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ள இருப்பார். ஆனா அப்போது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அங்கீகரிக்கிறார், வேதம் கூறுகிறது. அடுத்து என்ன பார்க்கிறோம்? 33 விட்டு நாம் இப்போது 49ஆம் வசனத்துக்கு வரலாம். 49ஆம் வசனம். செத்தவர்களுக்குள்ளே உயிரோடு இருக்கிறவர்களும் நடுவிலே நின்றார்கள். அப்போது வாதை நின்று போனது. அப்போது என்ன பார்க்கிறோம்? கோராக்கின் காரியமாக செத்தவர்கள் தவிர அந்த வாதையினாலே செத்து போனவர்கள் 10,700 பேரா இருந்தாங்க. கோராகின் காரியமாக செத்தவர்கள் தவிர அந்த வாதையினாலே செத்து போனவர்கள் 14,700 பேரா இருந்ததாக வேதம் கூறுகிறது. ஒருவன் நிமித்தமாக 14,700 பேர்கள் அப்போது செத்ததாக பூமி தன் வாயை திறந்ததாக வேதம் கூறுகிறது. அப்போது வாதை நிறுத்தப்பட்டது. அப்போது ஆரோன் ஆசாரிப்பு கூட வாசல் மோசையிடத்திலே திரும்பி வந்தான். அந்த நிகழ்ச்சி, அந்த வாதை நின்ற உடனே அப்போது என்ன செய்யறான்? ஆரோன் ஆசாரிப்பு கூட வாசலுக்கு வெளியே மோசையிடத்திலே அவன் வந்தான். பூமி தன் வாயை திறந்தது. பூமி பிளக்கவில்லை, பூமி தன் வாயை திறந்ததாக வேதம் கூறுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், the earth opened its mouth and swallowed them. எப்படி ஒரு மீன் வாயை திறந்து ஒரு காரியத்தை விழுங்குகிறதோ அதே போல பூமி அவர்களை விழுங்கினது. இந்த அதிகாரத்தோடு கூட முடியவில்லை. இதற்கு தொடர்ச்சியாக என்ன பார்க்கிறோம்? என்னாகும்? 26க்கு வரலாம். 26ஆம் அதிகாரத்துல நாம் வரும்போதான் அதற்கான சில விடைகளை நாம் பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 10-11. பூமி தன் வாயை திறந்து அவனையும் கோராக்கியும் விழுங்கினதுனாலே அக்னி 250 பேரையும் பட்சத்தினாலே அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். அவங்க செத்ததுனாலே அது ஒரு அடையாளமாய் மாறினது என்று வேதம் கூறுகிறது. அடுத்த வசனம், கோராகின் குமாரரோ சாகவில்லை. என்ன பார்க்கிறோம்? கோராகின் குமாரோ சாகவில்லை. Nevertheless, the children of Korah did not die. இருப்பினும், இருந்த போதிலும், எனினும் கோராகின் பிள்ளைகள் இறந்து போகவில்லை வேதம் கூறுகிறது. ஏன் சாகவில்லை? அவங்க பிள்ளைகள்லாம் சாகாததுக்கு காரணம் என்ன? என் தகப்பனார் செய்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். என் தகப்பனார் செய்த தவறான வழியிலே நாங்கள் போக மாட்டோம் வாழ்ந்தார்கள். அதனாலே அவர்கள் தகப்பனார் தவறான வழியிலே போனாலும், தவறான காரியம் செய்தால் கூட கோராகின் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அதனாலே கோராகின் பிள்ளைகள் சாகவில்லை. எசேக்கியேல் 18:20 வாசி பாருங்க. குமாரன் தகப்புடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. எசேக்கியேல் சொல்றார் 18:20 குமாரன் தகப்புடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. அதே போல தகப்பன் குமாருடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. யோசித்து பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி? கோராகு கெட்டவனாய் காணப்பட்டால் கூட அவன் பிள்ளைகள் நல்லவராய் இருந்தாங்க. கர்த்தருக்கு பயப்படுற நீங்கள், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கா என்பதை யோசித்து பாருங்க. அவங்க உலகத்தோடு இருக்கிறாங்க, உலக ஜனங்களோடு இருக்கிறாங்க, இல்லை தொலைக்காட்சியில் இருக்கிறாங்களா, இல்லை மீடியாவில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்களா, அவங்க உலகம் அவங்க உள்ளத்துக்குள்ளே ஊஞ்சலாடி கொண்டு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. இல்லை எப்போதும் அவங்க கையில உலகத்தின் காரியம். இப்படி நான் பார்க்கும்போது வாழ்க்கையில எதிர்காலத்திலே அது மிக வித வலி உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நினைச்சுதாங்க
1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். கோராகின் பிள்ளை என்ன செய்தாங்க? கோராகின் பிள்ளைகள், அவன் பிள்ளைகள் என்னெல்லாம் வேலை செய்தாங்க? அவங்க தேவாலயத்திலே பணிவிடை வேலை செய்தார்கள். கோராகின் பிள்ளை கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்துக்கு போகிற வழியை அவர்கள் காவல் காத்தார்கள். கோராகின் பிள்ளைகள் வாசஸ்தலத்தில் வாசல்களை காத்து வந்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான வேலைகளை என்ன செய்தாங்க? கோராகின் பிள்ளை செய்தாங்க. நீங்க நினைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போவது மட்டுமல்ல, எப்படி கோராகின் பிள்ளைகள் ஆலயத்துல பணி செய்தால், இதே போல உங்கள் பிள்ளைகள் ஆலயத்தின் நன்மைக்காக, வெற்றிக்காக ஏதாவது பணி செய்தால் அப்போது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். சாமுவேல் காலத்திலும், தாவீதின் காலத்திலும், சாலமோன் காலத்திலும், இந்த 3 பேர் காலத்திலும் ஆசாரிப்பு கூடார வாசல்கள் காக்கிற வேலையை ஆண்டவர் கோராகின் புத்திர கையிலே அவர் கொடுத்தார். ஒரு பெரிதான ஒரு வேலை, வாசஸ்தலத்தை காக்கிற அந்த வேலையை ஆண்டவர் கோராகின் பிள்ளைகிட்ட கொடுத்தார். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் போது தாவீதுக்கு அடுத்தது அதிகமான சங்கீதத்தை எழுதியவர்கள் கோராகின் புத்திரர்கள். தாவீதான் அதிகமான சங்கீதம் எழுதினான், ஆனால் கூட தாவீதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சங்கீதத்தை எழுதினவர்கள் கோராகின் பிள்ளைகள். எத்தனையோ சங்கீதம் பார்க்கலாம். குறிப்பாக சங்கீதம் 84 வீட்டில் வாசிச்சு பாருங்க, 1 முதல் 11. அதுல கோராகின் பிள்ளைகள் எழுதியிருக்க அவர்களுடைய என்ன செய்தாங்க? இதுல கோராகின் பிள்ளைகள் எழுதின அந்த சங்கீதத்துல வேதனையும், விரக்தியும், வருத்தத்தையும், கவலையும், வாஞ்சையும், விருப்பத்தையும், கோபத்தையும், ஆலயத்தின் மேல் உள்ள பிரியத்தையும் அவர்கள் எழுதியிருப்பதை நீங்க சங்கீத புத்தகத்துல வாசிக்கலாம். அதுல கோராகின் பிள்ளை எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க? சேனை கர்த்தாவே, எமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமா இருக்கிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறது, என் இருதயம் எப்போதும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி இருக்கிறது என்று என்ன செய்றாங்க? இந்த கோராகின் பிள்ளைகள் ஆண்டுடைய வாசஸ்தலத்தை குறித்து எழுதினாங்க. சேனை கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவங்க எழுதியிருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதனால் கோராகின் கலகம் அதன் விளைவின போகிற அவன் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்து போனாங்க. ஆனால் அவன் பிள்ளைகளோ காக்கப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் காக்கப்பட வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமானால், அவங்களை தேவ பயபக்தியோடு கூட வளர்த்தால் அப்போது வாழ்க்கையில வெற்றி காணலாம். கர்த்ததாமே உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கரும்பக்கட்டும். இயேசுவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.